கண்டிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் கிட்ட போய் இதை பத்தி பேசி இந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க எனக்கு வாக்களிக்க வேண்டும், நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் என்னால போய் பேச முடியும். கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. அதே போல வேலை வாய்ப்பு, எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, எத்தனை இளம்பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, எல்லாரும் பட்டதாரி ஆகிறாங்க. ஆனா வேலை கிடைக்குதா? வேலையே கிடையாது. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தொழிற்சாலை கூட கட்டல. தர்மபுரினா பாவப்பட்ட மாவட்டமா? எப்ப பார்த்தாலும் பின்தங்கிய மாவட்டம். நம்மள குட்டி பின்னாடியே உட்கார வச்சுட்டாங்க. ஒரு நல்ல தொழிற்சாலை கூட கொடுக்க முடியல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் செய்த போராட்டம், அவர்கள் செய்த கூச்சல், அவர்கள் செய்த அந்த சட்டமன்ற பேச்சுகளாக தான் இன்னைக்கு சிப்காட் வந்திருக்குது. சிப்காட்ல தொழிற்சாலைகள் அமைத்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருவருக்கு தர்மபுரியில நல்ல வேலை, பெங்களூரு ஒசூர்ல தான் கொடுக்குறாங்க வேலை. நம்ம ஊர் பசங்களுக்கு நம்ம ஊர்லயே வேலை இருக்கட்டுமே. ஏன் ஒரு குடும்பமா நம்மளா இருக்க முடியல? எப்ப பார்த்தாலும் இதுல ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆம்பளை பசங்க எல்லாம் வெளியில இருப்பாங்க. பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும், பொருளாதார சுதந்திரம் வேணும். நல்லா படிச்சிருக்கிறாங்க பெண்கள், அவங்களுக்கு எத்தனையோ ஃபேக்டரி கேட்கறாங்க எங்கிட்ட. அம்மா பின்னல் அடை கொண்டு வாங்க, ரெடிமேட் கார்மெண்ட் ஃபேக்டரி கொண்டு வாங்க கேட்கறாங்க. ஆனா எதுக்குமே வழி இல்லாம இந்த மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டமா வச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய குறிக்கோள் இந்த பின்தங்கிய மாவட்டம்ன்ற பெயரை அழிச்சிட்டு அது வளர்ச்சி அடைந்த முதன்மை மாவட்டம் ஆக்குவதே என் குறிக்கோள். அதற்காக தான் நான் வாய்ப்பு கேட்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், 2004-5ல இருந்து 108 ஆம்புலன்ஸ் கிராமப்புறத்துக்கெல்லாம் விட்டது யாரு? மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். யாராவது கேட்டிருப்பீங்களா? இன்னைக்கு தண்ணி அலையிறீங்க, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. கேட்கவே இல்ல. வீடு தேடி ஒரு திட்டம் வந்தது, அதை கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். மாமழ சின்னமும் தான் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி. இத பத்தி யாருக்கா தெரியுமா? ஒரு மருத்துவமனையா தான் இருந்தது, நல்ல டாக்டர் பார்த்துதாங்க. இன்னைக்கு பிரம்மாண்டமா ஒரு மருத்துவ கல்லூரியை தர்மபுரியில கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதை கொண்டு வந்த சின்ன மாமழம்